இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் சங்கீதம் 115 சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? நம்ம சில நேரங்களில் நிறைய காரியங்களுக்கு பயப்படுவோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, அல்லது நம்முடைய தேவைகளை குறித்து, சரீர சுகத்தை குறித்து, படிப்பு, பிள்ளைகள் என்று பல தேவைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். இவைகளை நம்ம நினைக்கும்போது நமக்கு பயம் வரலாம். வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆதாம் எப்படி ஏன் ஒளிந்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசித்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டு அவன் பயந்ததினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு மறைந்து ஒளிந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ பயம் எப்படி வந்தது ஆதாமுடைய வாழ்க்கையில் என்றால், கீழ்ப்படியாமையினாலே வந்தது. பாவம் வந்ததுனால பயம் வந்தது, கீழ்ப்படியாததுனால பாவம் வந்தது. அப்போ அதே மாதிரி அநேக காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆண்டுடைய கிரியைகளை பார்த்தும் நம்ம விசுவாசிக்காமல் இருக்கும்போது, அல்லது நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை நம்ம இழக்கும்போது அந்த பயம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. அல்லது மற்றவங்களை பார்க்கும்போது, ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே என்று நினைக்கும்போது, மற்றவர்கள் நம்ம இடத்துல நடந்து கொள்வதை வைத்து சில நேரங்களிலே நம்ம பயப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கண்ணி என்று சொல்லும்போது, அந்த கண்ணி அப்படிங்கிறது என்ன என்று சொன்னால், நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையில சிக்கலை கொண்டு வந்து விடும். அந்த பயம் நம்மளை செயலற்றவர்களாக, நம்மை எழும்ப விடாமல் செயலற்று போவதற்கு காரணமாய் மாறிவிடும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:13 நம்ம வாசிக்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோம் என்றால் நம்ம தீமையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தீமையை விட்டு விலகி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், நீதிமொழிகள் 14:2 வாசித்தால், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாறுமாறான வழிகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் நிதானமாக நம்முடைய வழிகளிலே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படும் போது அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் முதலாவது நமக்கு ஞானத்தை தருகிறது. நம்ம ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம அதில் ஒரு விசேஷித்த தன்மை இருக்கணும். நம்மளுடைய செயல்களெல்லாம் ஞானமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் ஆரம்பிக்கிற இடமே எதுதான் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி சங்கீதம் 25:12 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தாம் தெரிந்து கொள்கிற வழியை அவர் போதிக்கிறார் என்று. அவர் தெரிந்து கொண்டிருக்கிற வழி எது? மனுஷனுடைய வழிகள் வேறு, தேவனுடைய வழிகள் வேறு. நம்மளுடைய வழிகள் நமக்கு செம்மையாக தோன்றலாம், ஆனால் கர்த்தர் இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய வழிகள் எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்றால் அவர் நமக்கு வழிகளை போதிக்க வேண்டும். அவர் எப்பொழுது அவர் தெரிந்து கொள்கிற வழியை நமக்கு போதிக்கிறார் என்றால், நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் தெரிந்து கொள்கிற வழியை நமக்கு போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது என்று சங்கீதம் 103:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அநேக வசனங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகவே இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களுக்கு பயப்படுவோம்.
கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்றால் நம்ம தீமையை வெறுத்து விட வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நிதானமான ஒன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிறது நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறது ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஐஸ்வர்யமும் வருகிறது, மகிமையும் வருகிறது, ஜீவனுமாக இருக்கிறது, நமக்கு ஞானத்தையும் தருகிறது, நமக்கு வழியையும் போதிக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருக்கு பயப்படும்போது தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இன்றைக்கு நம்ம மற்ற காரியங்களை குறித்து பயப்படுவதை விட்டுவிட்டு நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் சொல்லுகிற வழிகளிலே நடக்கும்போது நிச்சயமாக வேதம் வைத்திருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.